வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்கணும், இல்லை பக்கத்திலே வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான வீடியோ இது. ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பாங்க, வேலை கிடைக்கிறதே பெருசு, இதில் சொந்த ஊர் வேணுமா அப்படின்னு சொல்லி. ஒவ்வொருவங்களுக்கும் வேலைக்கு வர்றதுக்கு முன்னே ஒரு கோணம் இருக்கும். நம்ம வேலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா சொந்த ஊரில் வேணும், படிக்கிறதுக்கு வசதியாக வேணும், பெண்களுக்கு சூட் ஆகணும், சீக்கிரம் ப்ரமோஷன்ஸ் வேணும், சம்பளம் அதிகமாக இருக்கணும், ரெஸ்பெக்ட் இருக்கணும், பப்ளிக்கில் சொன்னால் தெரியணும், சர்வீஸ் பண்ணணும். இந்த மாதிரி பல கோணங்கள் பலருக்கு இருக்கும், தப்பு இல்லை. அதனால் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், எதுவும் தப்பு இல்லை. ஓகே, சொந்த ஊரில் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் போஸ்ட் போட்டிருக்கோம். குரூப் 2, 4 இதெல்லாம் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை, பிடிஓ ஆஃபீஸில் அசிஸ்டன்ட், ரெவன்யூ அசிஸ்டன்ட்ன்றது நத்திங் பட் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர். சீக்கிரம் ஒரு 2 or 3 years கலெக்டரேட், இந்த சில ட்ரைனிங்லாம் முடிக்கணும், தாலுக்கா ஆஃபீஸ் ட்ரைனிங், கலெக்டரேட் ட்ரைனிங், அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் முடித்த பிறகு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், ஆர்ஐன்னு சொல்கிற ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கொடுப்பாங்க. அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், ரேங்க் வந்து ஒன்று தான். சரி, இந்த 2 போஸ்ட்டு மட்டும்தான் உறுதியாக உங்களால் எந்த டிஸ்ட்ரிக்ட் எடுக்கிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொமோஷன், இது எல்லாமே இந்த டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் இருக்கிறது எல்லாமே டிஸ்ட்ரிக்டில் ப்ரொமோஷன். நீங்கள் ஆர்டிஓ குரூப் 1 ரேங்க் வர வரைக்கும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொமோஷன். ஓகேங்களா? ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தோம், ஒரு 15 வருஷம், கிட்டத்தட்ட 15 to 20 வருஷம் அந்த சொந்த ஊரில் வேலை பார்க்கலாம். சரி, மற்ற போஸ்ட்லாம் இப்போ டிஸ்ட்ரிக்ட்லேயே வேலை பார்க்க முடியாதா அப்படின்னா அப்படி இல்லை. போஸ்ட் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு 10 போஸ்ட்டு தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 38 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. எந்த டிஸ்ட்ரிக்டில் கிடைக்கும்னு தெரியாது. சில டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி பல டிஸ்ட்ரிக்டில் இருக்காது. சில டிஸ்ட்ரிக்டில் ஒரே டிஸ்ட்ரிக்டில் 5 வேக்கன்சி கூட இருக்கும், இல்லை ஹெட் ஆஃபீஸில் 5 கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்குற டிஸ்ட்ரிக்ட் கிடைக்காது. ஒன்று, வேக்கன்சி இருந்தால் தான் போடுவாங்க. ஒரு 400 போஸ்ட் இருக்குது, ட்ரெஷரி அசிஸ்டன்ட் இருக்குது, ஹைவேஸ் இருக்குது, சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஒரு 300-400 போஸ்ட் இருக்குது. அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஒரு 20லேருந்து 30, 10, 30, 30 பிரிங்க, 40 பிரிங்க. டிஸ்ட்ரிக்ட் 10 போஸ்ட்டு, பெரிய டிஸ்ட்ரிக்ட் ஒரு 20 போஸ்ட் இருக்கும். சில டிஸ்ட்ரிக்டில் வந்து புதுசாக உருவாக்கின டிஸ்ட்ரிக்டில் அதிக போஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சீனியாரிட்டி, ஸ்டேட் சீனியாரிட்டியாக இருக்கும். அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டேட் லெவலில் ரேங்க் தான் இருக்கும். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி எடுக்கிறது எப்படின்னா, நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் ரேங்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ப்ரொமோஷன்ஸ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த ஹெச்ஓடி, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்வாங்க, டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுத்த உடனே அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் பேரண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு லெட்டர், அந்த மாதிரி என் ஃபேமிலி இல்லை ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனை வச்சு எனக்கு சொந்த டிஸ்ட்ரிக்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 90% டிபார்ட்மெண்ட் வந்து ஹெட்டு வந்து நல்லவராக இருப்பார். சொந்த டிஸ்ட்ரிக்டில் அசிஸ்டண்ட் தானே, அவங்களுக்கு சிரமம் வேணாம், செலவு அதிகம் வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொந்த டிஸ்ட்ரிக்டில் போடுவாங்க. அப்படி போடலனா கூட ஃப்யூச்சரில் 1 or 2, 3 years ஒர்க் பண்ணிட்டு எப்போ வேணாலும் மாறிக்கலாம். ஸோ சொந்த டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபீமேல் சில பேருக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த டிஸ்ட்ரிக்ட் அலாட் ஆகணும் அப்படின்னா அந்த 2 போஸ்ட் எடுக்கணும். மீதி அதிக வேக்கன்சி இருக்கிறது அந்த மாதிரி பாருங்கள். ட்ரெஷரியெல்லாம் அப்படி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் டீல் பண்ண போகிறோம். கவர்மெண்ட் சர்வன் வருவாங்க, பில்லு போடுவாங்க, எல்லாம் கிட்டத்தட்ட ஆன்லைன் ஆகிடுச்சு. கொஞ்சம் அதுவும் பெண்களுக்கு கொஞ்சம் சூட் ஆகிற வேலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் தனித்தனி வீடியோவாக பார்ப்போம். வாழ்த்துக்கள். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.